திரிகோண கணிதம் பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ரைட், இன்னைக்கு திரிகோண கணிதத்துல 2017 இருந்து அதுக்கு பிறகு உள்ள வினாக்களை நாம செய்யணும். ரைட், இப்ப 2017 வினா நீங்க செய்திருப்பீங்க. ரைட், எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் செய்யறேன், பாருங்க, நீங்க செய்ததோட ஒப்பிட்டு அதை கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஹரிஷ் மியூட் பண்ணுங்க. சரி, பாருங்க. ஒரு கிடைத்தரையில் ஒரு மாமரம், ஒரு பலாமரம், ஒரு தென்னை ஆகியன முறையே ஏ, பி, டி ஆகிய இடங்களில் உள்ளன. ஏயிற்கு வடக்கே பியும், பி ஏயிற்கு கிழக்கே டியும் உள்ளன. மேலும் ஏடி 100 மீட்டர், எம்மில் இருந்து டியின் திசைக்கோள் 162 பாகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட், இப்ப இது எல்லாத்தையுமே நாம என்ன செய்யணும், ஒரு பரும்படி படத்துல வரைஞ்சு அளவுகளை குறிக்கணும். அதுதான் முதலாவது கேள்வி. ஒரு பரும்படி படம் வரைவோம். ரெண்டாயிரத்தி 17 அதுல முதலாவது வினா பரும்படி படம் பாப்போம். ஒரு கிடைத்தரையில் ஒரு மாமரம், ஒரு பலாமரம், ஒரு தென்னை ஆகியன முறையே ஏ, பி, டி ஆகிய இடங்களில் உள்ளன. ஏக்கு வடக்கே பியும். ரைட், அப்ப நான் ஏ மார்க் பண்றேன். இந்த இடத்துல ஏ இருக்குன்னு வச்சுக்கொள்வோமே. ஏக்கு வடக்குல பி இருக்கா, சரிதானே? ஏக்கு வடக்கே பியும், ஏக்கு கிழக்கே டியும். கிழக்குல இந்த திசையில டி இருக்குதான். வடக்கு கிழக்குனா இது 90 பாகை, அது உங்களுக்கு தெரியணும். டியும் உள்ளன. மேலும் ஏடி 100 மீட்டர், ஏடி 100 மீட்டர், எம்மில் இருந்து டியின் திசைக்கோள் 162 பாகையும் ஆகும். ரைட், ஓகே. எம்மில் இருந்து எம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ரைட், எம்மில் இருந்து டியின் திசைக்கோள் 162 பாகை ஆகும். எம்ங்கிற ஒரு எழுத்த புதுசா கொடுத்திருக்கானே. ரைட், அது எம்மா இருக்க முடியாது இல்லையா? பியில இருந்து டியின் திசைக்கோளா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படியே எடுத்து செஞ்சீங்க, அது எம் இல்ல பி. சரியா? 2017 அந்த கேள்வியில ஒரு பிழை இருக்கு. நீங்க சில நேரம் உங்களுடைய பாஸ் பேப்பர்ல அது எம்மா பின்னு சொல்லி எனக்கு யாராவது மெசேஜ் ஒன்று கொடுங்க. எம்என் இருக்கா, பின்னு இருக்கா? கையில பாஸ் பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா பார்த்து சொல்லுங்க யாராவது. அந்த எம், அந்த எழுத்து எம்மா பின்னு சொல்லி சொல்லுங்க, மெசேஜ் ஒன்று போடுங்க. பியா தான் இருக்கணும். பி இல்லையா? ஓகே. அப்போ பியில இருந்து, அப்போ பியில இருந்து 162னா இதுல நாம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வடக்கு ஒண்ணு வரையணும். பிஐ டிஐ முதல் இணைச்சிருவோம். அப்ப பியில இருந்து வடக்குல இருந்து 162 பாகை. இப்ப இந்த கோணம் தான் 162 பாகை, சரிதானே? ரைட், அப்ப 162 பாகை எதுன்னு நாம காட்டிட்டோம். பியில இருந்து டிக்கான திசைக்கோள் 162, வடக்கில் இருந்து வலஞ்சுழியா நாம வளர்க்கணும். ரைட், அப்ப அங்க கொடுக்கப்பட்ட எல்லாமே நாம படத்துல காட்டிட்டோம். பரும்படி படம். சரி, முதலாவது வினா முடிஞ்சு. இப்ப இரண்டாவது வினா, ஏடிபியின் பருமனை காண்க. ஏடிபி, ஏடிபி, சரிதானே? இந்த கோணம் எவ்வளவுன்னு கேட்கலாம். இந்த கோணம் எவ்வளவுன்னு கேட்கலாம். இந்த கோணம் எவ்வளவு? இது 162னா நீங்க இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஏன் இது ரெண்டையும் கூட்டினா 180 வரணும் இல்லையா? அப்ப இது வந்து எத்தனை? 18 பாகையா இருக்கணும். அப்ப 162, 170, 180. சரி, இது 18. இதையும் கூட்டினா 90 வரணும் இல்லையா? ஆகவே இது 18 இருந்தா இது எத்தனை? 62, சாரி 72. இது 72 பாகையா இருக்கணும். அப்பதான் 72, 80, 90 வர முடியும். சரியா? ஆகவே இரண்டாவது வினாவுக்கான விட என்ன? ஏடிபி அதன் பருமன் 72 பாகை. மூணாவது வினா, திரிகோண கணித அட்டவணையை பயன்படுத்தி தூரம் ஏபியை மீட்டரில் காண்க. ஏபியின் நீளத்தை கண்டுபிடிக்கணும். ரைட், இது 100 மீட்டர், இது 72 பாகை, இது எதிர்பக்கம், இது அயற்பக்கம். டேனை யூஸ் பண்ணலாம்.
ஆகவே மூணாவது கேள்விக்கு நீங்க tan அட்டவணையை tan விகிதத்தை பயன்படுத்தி செய்யலாம். என்ன செய்வோம்? tan 72 பாகை சமன் எதிர்பக்கம் AB கீழ் அயற்பக்கம் 100. ஆகவே tan 72 பாகைக்கான பெருமானம் அட்டவணையில பார்க்கணும். tan 72க்கான பெருமானம் வருது 3.078 3.078 3.078 சமன் AB கீழ் 100. ஆகவே AB சமன் 100 இங்க பிரிக்கப்பட்டிருக்கு, இங்க போய் பெருக்கப்படும். ஆகவே 3.078 தர 100. ஆகவே AB நீளம் 100ஆல பெருக்க 2 தானம் தள்ளி தசம் போகும். அப்ப 307.8. அப்ப AB நீளம் 307.8 மீட்டர். அடுத்தது ஏக்கு வடக்கே ஏற்கும் பிற்கும் இடையே ஏக்கு வடக்கே ஏற்கும் பிற்கும் இடையே சியில் ஒரு கிணறு ஏக்கு வடக்கே ஏற்கும் பிற்கும் இடையே இடம் சியில் ஒரு கிணறு டிசி 175 மீட்டர் டிசி 175 மீட்டர் ஆகுமாறு உள்ளது. ரைட். அப்ப இங்க ஒரு கிணறு இருக்கு பாருங்க. இப்ப அதை நான் கிரீன்ல காட்டுறேன். ஏக்கு வடக்கே அப்படின்னா மேல ஏக்கும் பிக்கும் இடையில இந்த இடத்துல சின்னு சொல்லி ஒரு கிணறு தானே இந்த இடத்துல இருக்கு. டிஐசியை இணைக்கிறேன். ரைட். இப்ப சொல்றான் டிசி நீளம் கொடுத்திருக்கான். இந்த நீளம் கொடுத்திருக்கான். டிசி நீளம் 175 மீட்டர் 175 மீட்டர். இந்த நீளம் 175 சொல்லிடு. சரிதானே? ரைட். அப்ப அதை படத்துல வரைஞ்சுக்கொள்வோம் அவன் சொன்னதை. திரியோகணித அட்டவணையை பயன்படுத்தி ஏசிடியின் பருமனை காண்க. ஒரு கோணம் கண்டுபிடிக்க சொல்றான். ஏசிடியின் பருமன் இந்த கோணத்தை கேட்கிறான். நாம அதை டீட்டான்னு எடுத்துக்கொள்வோம். ஏசிடி ஏசிடி அதை டீட்டான்னு எடுத்துக்கொள்வோம். இப்ப நாம டீட்டாவை கண்டுபிடிப்போம். ஆகவே மூன்றாம் வினா ஏசிடியின் பருமனை காணணும். ரைட். இப்ப இதை காணணும்னு சொன்னா நமக்கு இது 100 மீட்டர்னு தெரியும், இது 175 மீட்டர்னு தெரியும். அப்ப இந்த டீட்டா பொறுத்த வரைக்கும் எதிர்பக்கமும் செம்பக்கமும் தெரியும். அப்ப என்ன விகிதம்? சைன் விகிதம் பயன்படுத்தலாம். அப்ப நான் சைன் டீட்டா எழுதுறேன். சமன் எதிர்பக்கம் 100 செம்பக்கம் 175 எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்ப டீட்டாவை கண்டுபிடிக்கலாம் தானே? ரைட். 100 175ஆல பிரிக்கணும் இல்லையா? ரைட். ஃபர்ஸ்ட் 25ஆல பிரிச்சு கொள்வோம். அப்ப 4 முறை 25ஆல 100 பிரிச்சோம்னா 4 முறை. 175 நான் 25ஆல பிரிச்சா 7 முறை. சரிதானே? அப்ப இப்ப எனக்கு இதை பிரிக்கிறது இலகுவா இருக்கும். இப்ப 4 7ஆல பிரிக்கணும். 4 நான் பிரிக்கணும் 7ஆல. 0 தசம் வச்சா ஒரு சைவர். அப்போ IL 35 மிச்சம் 5 தசம் வச்சனால இன்னொரு 0. 50ல எத்தனை 7? 6 7 42 7 7 49 7 7 49 மிச்சம் 1. 10ல 1 7 7 மிச்சம் 3. 30ல 4 7 28. சோ நமக்கு 4 இலக்கங்கள் 0க்கு பிறகு கண்டுபிடிச்சோம்னா போதும். அப்ப 0.5714 தான் சைன் டீட்டா. ஆகவே டீட்டா சமன் சைன் அங்க போனா சைன் இன்வர்ஸ் 0.5714. இப்போ டீட்டா சமன் இன்வர்ஸ் பார்த்து நாம எழுதணும். இன்வர்ஸ் பாக்குறதுக்கு நாம என்ன செய்யணும்? 0.5714 இயற்கை சைன்கள்ல தேடணும் எங்க இருக்குன்னு சொல்லி. ரைட். 0.5714. பூஜ்ஜியம் தசம் 57 12 இருக்கு. 0.57 12 இருக்கு. இன்னும் 2 தேவை. இடை வித்தியாசத்துல 2ம் இருக்கு. 34 பாகை 34 பாகை
எத்தனை கலை? 50 கலை. 50 கலைக்கு நேரா 34 பாகை 50 கலை. 50 கலைக்கு நேரா 0.57 12 இருக்கு. இடை வித்தியாசத்துல 2 தேவை. அது 1க்கு நேரா இருக்கு. 1 கலைக்கு நேரா இருக்கு. ஆகவே 34 பாகை 51 கலை. விட என்னது? 34 பாகை 51 கலை. ரைட், நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. ரைட், ஓகே. அவ்வளவுதான் வினாக்கள் இல்லையா? 2017 முடிஞ்சு. ரைட், கம்ப்ளீட்டா செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்யாதாக்கள் விடையை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2017 ஆண்டு வந்த திரிகோண கணிதம் வினா. இன்னைக்கு 2 hours கிளாஸ் நடக்கும். அதனால 9 o'clock வரைக்கும் நடக்கும். 9:10 வரைக்கும் நடக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உட்காந்து படிங்க. ரைட், நோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேன்னு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. இப்போ நோட் பண்ணலைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. 2017 ஆண்டு திரிகோண கணிதம் வினா. அடுத்து நாம பார்க்க வேண்டியது 2016. சரி, நான் அழிக்கிறேன். அளவிடைக்கு வரைந்த ஒரு நகரத்தின் கிடைப்படத்தில் உள்ள ABCD என்னும் 4 சிலைகளின் அமைவுகள் உருவில் காணப்படுகின்றன. இங்கு BAC சமன் ADC சமன் 90 பாகை, AC சமன் 10 சென்டிமீட்டர், AD 9.4 சென்டிமீட்டர் ஆகும். இது வந்து அளவிடைக்கு ஏற்ப வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கோணி ACDயை கருதி திரிகோண கணித அட்டவணைகளை பயன்படுத்தி ACDயின் பருமனை கண்டு அது கிட்டிய பாகைக்கு 70 பாகை என காட்டுக. ரைட், ஓகே.
அப்ப அதை கொடுத்திருக்க படத்தை அப்படியே வரைவோம். எல்லாம் அளவிடைக்கு வரையப்பட்டிருக்கான். இப்ப கோணங்கள் மாறாது, நீளங்கள் மாறும். அது என்ன அளவிடைங்கிறத அவன் சொல்லுவான், பாப்போம். இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்திருக்கான். டேட்டா என்ன சொல்லியிருக்கான்? பிஏசி சமன் ஏடிசின்னு சொல்லியிருக்கான். பிஏசி சமன் ஏடிசி சமன் 90, ரெண்டுமே 90. அது படத்திலேயே காட்டியிருக்கான். அங்க சொல்லப்பட்டது ஏசி 10 சென்டிமீட்டர், ஏசியின் நீளம் 10 சென்டிமீட்டர் தான். இது 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கான். அடுத்து ஏடி 9.4 சென்டிமீட்டர். ஏடி வந்து 9.4, இந்த நீளம் 9.4 சென்டிமீட்டர். ஏடி வந்து 9.4ன்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கோணி ஏசிடியை கருதுக. ரைட், ஏசிடியை கருதியாச்சு. ஏசிடி அதுல தான் ஏடி தெரியும், ஏசி தெரியும். அதுல என்ன செய்ய சொல்றான்? திரிகோண ஏசிடியின் பருமனை காண்க. ஏசிடி இந்த கோணத்தை காண சொல்றான். எந்த கோணம்? ஏசிடி இந்த கோணத்தை காண சொல்றான். டீட்டான்னு எடுத்துக்கொள்வோம். ரைட், அப்ப முதலாவது கேள்வி நாம என்ன எழுத போறோம்? இது வந்து எதிர்பக்கம் இல்லையா? இது செங்கோண முக்கோணி திரிகோண கணித விகிதம் பயன்படுத்தலாம். இது எதிர்பக்கம், இது செம்பக்கம். ஆகவே முதலாவது வினா சைன் டீட்டா யூஸ் பண்ணலாம். எதிர்பக்கம் வந்து 9.4, செம்பக்கம் 10. ஆகவே டீட்டா சமன் சைன் டீட்டா சமன் 9.4 10 பிரிக்கிறது லேசு நமக்கு 0.94. இப்ப நமக்கு தசத்துக்கு பிறகு 4 இலக்கங்கள் தேவைப்படும். அப்ப நாம இங்க மேலதிகமா என்ன சேர்த்துக்கலாம்? 0 சேர்த்துக்கலாம். ஆகவே டீட்டா சமன் சைன் அங்க போனா சைன் இன்வர்ஸ் 0.9400. ஆகவே டீட்டா இப்ப நீங்க சைன் அட்டவணையில இன்வர்ஸ் பார்க்கணும். 0.94 0.94 எங்க இருக்கு? ரைட், பாருங்க 0. அப்படின்னா 9400 நமக்கு வரணும் இல்லையா? ஆனா 9397 இருக்கு. இன்னொரு 3 கிடைச்சிச்சுன்னா அது 400 மாறிடும் இல்லையா? ஆகவே 70 பாகை 0 கலைய பாருங்க. இப்ப அதுக்கான இடம் நான் சொல்றேன் பாருங்க. 70 பாகை 0 கலைக்கு நேரா என்ன இருக்கு அப்படின்னா 93 0.9397 இருக்கு. 9397 நமக்கு தேவை 9400. ஆகவே 9400க்கு இடை வித்தியாசத்துல இன்னும் 3 தேவை. 397 நம்ம 3 கூட்டினோம்னா 400 செட் ஆயிரும். ஆகவே இடை வித்தியாசத்துல அந்த 3 எங்க இருக்கு? 3க்கு நேரா இருக்கு. 3 கலைக்கு நேரா 3 இருக்கு. ஆகவே 70 பாகை 3 கலை. 70 பாகை 0 கலை. அப்ப இங்க 3 கலைனா 3 கலை தானே. ஆகவே விட என்னது? 70 பாகை 3 கலை. ரைட், இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அவன் என்ன சொல்லியிருக்கானா, பருமனை கண்டு அது கிட்டிய பாகைக்கு 70 பாகை என காட்டுக. ரைட், இதை மட்டம் தட்டினா எத்தனை? 70 பாகை 3 கலை தானே. 60 கலை தானே ஒரு பாகை. 3 கலைனா மட்டம் தட்டினா நம்ம என்னன்னு சொல்லலாம்? இது 70 பாகைனே சொல்லலாம். ஆகவே டீட்டா 70 பாகை. சரிதானே அப்படின்னு காட்ட சொல்லியிருக்கான். முதலாவது வினா முடிஞ்சு. அடுத்து சொல்லியிருக்கான் சியிலிருந்து டியின் திசைக்கோள் 242 பாகையாக இருக்கான். சியிலிருந்து டியின் திசைக்கோள், சியிலிருந்து டியின் திசைக்கோள் 242 பாகை. அப்ப சியில நான் ஃபர்ஸ்ட் என்ன வரைவேன்? ஒரு வடக்கு வரைவேன். ஆகவே இந்த அளவு கோணம் தான் எத்தனை? 242 பாகை. சரிதானே? இப்ப எனக்கு தெரியும் டீட்டா 70, இது 70ன்னு தெரியும். அப்ப இந்த கோணத்தை நான் கண்டுபிடிக்கலாம். இந்த கோணம் எவ்வளவுன்னு சொல்லலாம் பாருங்க. இது 70 பாகைனா மிச்சம் எத்தனை வரணும்? எனக்கு 360ல 200 கழிச்சு விட்டா எனக்கு மீதமா வர வேண்டியது 360ல நான் 70 கழிச்சா 290 வரணும்.
அப்ப இது அப்படியே 290, இது 242 போயிருச்சுன்னா அப்ப இது எத்தனையா இருக்கணும்? 48 பாகையா இருக்கணும். சரிதானே? திரும்ப ஒருக்கா சொல்றேன், கவனிங்க. இப்போ சியில இருந்து டி திசைக்கோள் 242 பாகைன்னு சொல்லியிருக்கான். அப்ப சியில ஒரு வடக்கு வரைகிறேன். அந்த வடக்குல இருந்து அப்படியே வலஞ்சுழியா வாரேன். இந்த டிங்கிற புள்ளியை இணைச்ச கோடு வரைக்கும் வாரேன். ஆகவே இந்த அளவு கோணம் தான் 242 பாகை. திசைக்கோள் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டீட்டா கண்டுபிடிச்சா 70 பாகை. அப்போ ஒரு புள்ளியை சுத்தி மொத்தமா 360 பாகை வரணும். அப்ப இந்த புள்ளியில இந்த டீட்டா 70ன்னு சொன்னா மீதமா இருக்கிறது மொத்தம் எத்தனையா இருக்கணும்? 290 இருக்கணும். ஏன்னா மொத்தம் 360 வரணுமே. அப்ப 290 இருக்கணும்னு சொன்னா இது 242, மிச்சமா இருக்கிறது இந்த கோணம் மட்டும்தான். அப்ப இது 48 இருந்ததுன்னா 242ஓட 48 கூட்டினா 290 வரும். ஆகவே இது 48 பாகை. அதை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் சொன்ன அந்த டேட்டாவில இருந்து அதை கண்டுபிடிக்கலாம். ரைட், என்ன சொல்றான்னு பாப்போம். இருக்கும் அதே வேலை, சியில இருந்து டி என் திசைக்கோள் 242 பாகையாக இருக்கும் அதே வேலை பிக்கு கிழக்கே, பிக்கு கிழக்கே, பிக்கு கிழக்கே சி இருக்கின்றது. பிக்கு கிழக்குல சி இருக்குன்னு சொல்லியிருக்கான். சரி, ஓகே. இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன? பிக்கு கிழக்கே சி இருக்கு. அப்ப இந்த கோடு இப்படி வராது. சரிதானே? அந்த படத்துல கோடு வந்து தனியா வர மாதிரி காட்டியிருக்கான். பிக்கு கிழக்கே சி இருக்குன்னா பியையும் சியையும் இணைக்கிற கோடு எப்படி இருக்கணும்? ஒரே கோடா இணைஞ்சிருக்கணும். அது படத்துல கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்னால நான் அப்படி வரைஞ்சிருக்கேன். ஒரு சில நேரம் பாஸ் பேப்பர்ல சரியா இருக்கும். சரி, அந்த கோடு அப்ப எப்படி வந்திருக்கணும்? இப்படி சரியா அந்த புள்ளிலேயே போய் இணையணும். சரிதானே? எப்படி இருந்திருக்கணும்? சரி, பிக்கு கிழக்கே சி இருக்குதுன்னு சொன்னா இப்ப நீங்க இதுல இருந்து என்ன விலைக்கு கொள்றீங்க? பிக்கு கிழக்கே சி இருக்குன்னா இப்ப நான் வடக்கு வரைஞ்சிட்டேன். அப்ப இது இந்த கோடு வந்து மேற்கு. என் பிக்கு சி கிழக்குனா சிக்கு பி மேற்கு தானே. ஆகவே வடக்குக்கும் மேற்குக்கும் இடையிலான கோணம் எத்தனை? 90 பாகை. ஆகவே இது எத்தனை? 90. இது 90. அதை நாம புரிஞ்சுக்கணும். ரைட். ஆகவே அப்ப இந்த கோணத்தை நான் கண்டுபிடிச்சிடலாம். இது 48. 90ல இருந்து 48 கழிச்சு விட்டோம்னா 42 பாகை. சரிதானே? 90ல இருந்து 48 கழிச்சா இது 42 இருக்கணும் இந்த கோணம். அதுதானே? இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டும் போது நமக்கு 90 வரணும். ஆகவே 48 கழிக்கிறேன். அப்ப இது 42. ரைட். அப்போ சிக்கு கிழக்கே, அதேவேளை பிக்கு கிழக்கே சி இருக்கின்றது. பின்வரும் கணிப்புகளில் ஏசிடியின் பருமனுக்கு 70 பாகையை பயன்படுத்துக. ரைட், நாம 70 தான் பயன்படுத்துறோம். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, பிசிடி எனதும் ஏசிபி எனதும் பருமன்களை காண்க. பிசிடி, பி சி டி இது என்ன பருமனை கேட்கலாம். ரைட், அப்ப பிசிடி எவ்வளவு? ரெண்டாவது கேள்வி. பிசிடி சமன் நமக்கு தெரியும். இந்த மொத்த கோணம் வந்து 70 பாகை, இது 42 பாகை. அப்ப இது எத்தனை? 70ல இருந்து 42 கழிக்கணும். 70 சய 42. 70ல இருந்து 42 கழிச்சு விட்டா 28 இல்லையா? 28 பாகை. ஆகவே இந்த கோணம் எத்தனை பாகை? 28 பாகை. அதான் அவன் கேட்டிருக்கான் பிசிடின்னு. அடுத்த கோணம் கேட்கிறான் ஏசிபி. ஏசிபியின் பருமன் யாது? ஏசிபி அது கண்டுபிடிச்சிட்டோம் 42. அது ஆல்ரெடி நம்ம படத்திலேயே கண்டுபிடிச்சு பிரதிட்டுருவோம். 42 பாகை. ரைட். அடுத்தது ரெண்டாவது வினா முடியுது. மூணாவது வினாவை பார்ப்போம். முக்கோணி ஏபிசியை கருதி திரிகோண கணித அட்டவணைகளை பயன்படுத்தி ஏபியின் நீளத்தை காண்க. முக்கோணி ஏபிசி, ஏபிசியை பயன்படுத்தி எதன நீளத்தை காண சொல்றான்? ஏபியின் நீளத்தை காண சொல்றான். இது 42 பாகை. இது எதிர்பக்கம், இது அயற்பக்கம். டேன் பயன்படுத்தினா செஞ்சு முடிச்சிடலாம். அப்ப மூணாவது வினாவை நாம மேல செய்வோம் இல்லையா? ஆகவே tan தீட்டா, சாரி tan 42 சமன் எதிர்பக்கம் ஏபி, செம்பக்கம் 10. சரிதானே? ரைட். இப்ப 42 பாகைக்கு நீங்க இயற்கை தான்சன்கள்ல பார்க்கணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட 42 பாகை 0.9004 இல்லையா? 0.9004 0.9004 சமன் ஏபியின் கீழ் 10. ஆகவே ஏபியை கண்டுபிடிக்கணும். 10 பிரிக்கப்பட்டு அங்க போய் பெருக்கப்படும். ஆகவே 0.9004 தர 10.
அப்ப ஏபி நீளம் என்ன வரப்போகுது? 10ஆல பெருக்கினா ஒரு தானே திருப்பி 9.004 சென்டிமீட்டர். கிட்டத்தட்ட 9 சென்டிமீட்டர்னு வருது இல்லையா? ஏபி நீளம் 9 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி விட கிடைக்குது. ரைட், ஓகே. அப்போ 9 சென்டிமீட்டர். ஏபி நீளம் எவ்வளவு? 9.004 வருது. வேணா நாம ஏபி 9ன்னு போடலாம் மட்டத்தட்டி. 9 சென்டிமீட்டர். சரிதானே? ரைட். ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யாராவது சரியா செய்தவங்க இருக்கீங்களா? ஆன்சர் எல்லாமே சரியா வந்தது. இது 2017. என்ன யுகேஷ்? யுகேஷ் என்ன ஆன்சர்ஸ் கரெக்ட்னு சொல்றீங்களா? என்ன டேனுக்கு டேன் 42. ஆமா அப்ப டேன் 42 பாகை இங்க பாருங்க, போட பாருங்க. இதுக்கு எதிர்பக்கம் ஏபி, இந்த இருக்கு ஏபி. அயற்பக்கம் 10. இந்த ஏபிசிங்கிற முக்கோணில இந்த 42 பாகைக்கு எதிர்பக்கம் ஏபி, அயற்பக்கம் 10. சரிதானே? செம்பக்கம் தெரியாது, அது பிசி. செம்பக்கம் பிசி, அது தெரியாது. ஓகே. சரி, இது வந்து 2016, 17 இது 16. சரியா முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் அடுத்த வினாவுக்கு போவோம், 2015க்கு.
இதெல்லாம் உங்களுக்கு என்னது கேத்திர கணித அறிவு இருக்கணும் இல்லையா? இந்த கோணங்களை கண்டுபிடிக்கிறது எல்லாம் அவன் திசைக்கோள் 242 சொல்றதை வச்சுக்கிட்டு, இந்த டீட்டா 70 கண்டுபிடிச்சதை வச்சுக்கிட்டு, இது 48, இது 42, இது 28, இந்த 3 கோணத்தை நாம கண்டுபிடிச்சிருக்கோம். அதெல்லாம் கேத்திர கணித அறிவு தான். முடிச்சவங்க மெசேஜ் போடுங்க டன்னு சொல்லி. ஓகே, இப்ப பாப்போம். 2015 ஆண்டு வந்த வினா. ஒரு கிடை நிலத்தின் பரும்படி படம் உருவில் காணப்படுகின்றது. இடம் ஏயிலிருந்து மரம் டி திசைக்கோள் 110 பாகை ஆகும். ஏயிலிருந்து திசைக்கோள் 60 பாகையிலும் 100 மீட்டர் தூரத்திலும் இடம் பி இருக்கின்றது. மேலும் பி இருந்து டி திசைக்கோள் 200 பாகை ஆகும். திசைக்கோள் தான் முழுக்க திசைக்கோள் சொல்லப்பட்டிருக்கு. உருவை பிரதி செய்து BAT எனதும் ABT எனதும் பருமன்களை காண்க. ரைட், படத்தை வரைவோம். வடக்கு, அதே மாதிரி இங்கேயும் இப்படி வடக்கு காட்டப்பட்டிருக்குல்ல. இது 100 மீட்டர். இப்படி கொடுத்திருக்கான். ரைட், பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்கான்? KTB 90 பாகை என உருவை பிரதேசத்து BAT எனதும் ABT எனதும் பருமன்களை காண்கன்னு சொல்லிட்டான். சரி, பாப்பா என்னென்ன டேட்டா இருக்குன்னு. ஒரு கிடை நிலத்தில் பரும்படியாக உருவில் காணப்படும் இடம் ஏயிலிருந்து மரம் டீயின் திசைக்கோள் 110. இடம் ஏயிலிருந்து மரம் டீயின் திசைக்கோள் 110. அப்ப வலஞ்சுழியா வரணும் நாம இந்த அளவு கோணம் 110. இந்த அளவு கோணம் 110. ஏயிலிருந்து டீயின் திசைக்கோள் 110. சரி, அடுத்து என்ன சொல்றான்? ஏயிலிருந்து திசைக்கோள் 60 பாகையிலும் 100 மீட்டர் தூரத்திலும் இடம் பி இருக்கிறது. ஏயிலிருந்து திசைக்கோள் 60 பாகை. சரிதானே? ரைட், அப்ப நான் வடக்க கொஞ்சம் நீட்டி கொள்றேன் மேல. ரைட், அப்ப எந்த கோணம் 60 பாகை? பிக்கான கோணம். ஏயில இருந்து பி வரைஞ்சுங்க, பி வரைக்கும் வரலாம். இதுதான் 60 பாகை. ஆகவே இந்த கோணம் 60 பாகை. இது 110. ஆகவே இந்த கோணம் எவ்வளவு? 110ல இருந்து 60 கழிங்க, இது 50 பாகை. 60 பாகை 100 மீட்டர் அவனே கொடுத்துறான். அது 100 மீட்டர் படத்திலேயே குறிக்கப்பட்டிருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. சரிதானே? 100 மீட்டர் தூரத்திலும் இடம் பி இருக்கின்றது. மேலும் பி இலிருந்து டீயின் திசைக்கோள் 20. ரைட், ஓகே. பி இலிருந்து டீயின் திசைக்கோள் 200 பாகை. பி இலிருந்து டீயின் திசைக்கோள் 200 பாகையா அப்படின்னு சொன்னா, இந்த கோடு இப்படி நீட்டி இருக்கான். இதுல இருந்து இது வரைக்கும் வரணும் இல்லையா? இந்த கோணம் தான் எத்தனை? 200 பாகை. மொத்தம் 200 பாகை. தேவையில்லை இந்த கோடு, இல்லாட்டி 180 விட 20 பாகை கூடுதலா இருக்கான். அது 200 பாகை. சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? உருவை பிரதி செய்து BAT எனதும் ABT எனதும் பருமன்களை காண்க. BAT 50 பாகை கண்டுபிடிச்சிட்டோம். முதலாவது கேள்வியில BAT இன் பருமன் கேட்டிருக்கான், அது 50 பாகை. அடுத்து கேக்குறான் ABT. ABT A இங்க இருக்கு, A இங்க இருக்கு, BT இந்த கோணம் எவ்வளவுன்னு கேக்குறான். சரி, இதுல வேற என்ன தரவு கொடுக்கப்பட்டிருக்கு?
ஏபிடியின் பருமனுக்கு நாம திரிகோண கணித அட்டவணை பயன்படுத்தாம கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது 60 பாகைன்னு சொன்னா இது எத்தனை பாகை? ஏன்னா வடக்கும் வடக்கும் சமாந்தரமா இருக்கும். வடக்கும் சமாந்தரம். இது 60னா இது வந்து நேய கோணம் பானா வடிவத்துல இருக்கு பாருங்க. நேய கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகை 180 வரணும். அப்ப இந்த கோணம் 60 இருந்துச்சுன்னா இது 120. ஆகவே இது 120 பாகை அப்படின்னு சொன்னா 200 இது 320. அப்ப இது 40 பாகையா இருக்கணும். அப்பதானே 360 வர முடியும். 200 இங்க 320 40 360. சரிதானே? இது ஏன் 120? நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180. சரிதானே? இது ரெண்டு பாருங்க, வடக்கும் வடக்கும் சமாந்தரம். ஆகவே இது 60னா இது 120. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இல்லையா, வெள்ளனியே சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. அப்ப ஏபிடியின் பருமன் எவ்வளவு? 40 பாகை. முதலாவது வினா முடிஞ்சு. இரண்டாவது வினா, திரிகோண கணித அட்டவணையை பயன்படுத்தி பியிலிருந்து டிக்குள்ள தூரத்தை காண்க. பியிலிருந்து டிக்குள்ள தூரத்தை காணணும். இல்ல அது அதான் கேள்வி இல்லையா? ரைட், ஓகே. சாரி, ரெண்டாவது கேள்வி ஏடிபி 90 என காட்டுது. ஏடிபி 90 காட்டணுமா? சரி, அது ஈஸியா காட்டலாம். இது 50, இது 40, 90 40, இது 90 தானே, அது ஈஸி. அப்ப நீங்க எழுதுவீங்க ஏடிபி சக இது 50 சக இது 40. பாருங்க, இந்த முக்கோணி அதாவது ஏபிடிங்கிற முக்கோணியில் உள்ள அகக்கோணம் 3 எழுதியிருக்கேன். அந்த 3 கூட்டினா நமக்கு 180 வரணும். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. அந்த காரணத்தை இங்க எழுதி விட்டீங்கன்னா சரி. முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை அந்த தேற்றத்தை எழுதணும். ரைட், இப்ப நாம என்ன செய்யலாம்? இதுல இருந்து ஏடிபி சமன் 50 40 90 அங்க கொண்டு போய் கழிப்போம் இல்லையா? 180 90 கழிச்சா 90 பாகை. ரெண்டாவது வினா முடிஞ்சு. மூணாவது வினா, ஆகவே இது 90 சொன்னா இப்ப நாம இங்க திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தலாம். இது ஒரு செங்கோண முக்கோணி. இப்ப பாப்போம் அடுத்த வினா, திரிகோண கணித அட்டவணையை பயன்படுத்தி பியிலிருந்து டிக்குள்ள தூரத்தை காண்க. பிடியை கண்டுபிடிக்கணும், இந்த நீளத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்க, இது 40 பாகைன்னு தெரியும். இது வந்து என்னது? 40 பாகைக்கு இது அயற்பக்கம், இல்லாட்டி இது 50 பாகைக்கு இது எதிர்பக்கம். பாருங்க, 40 பாகையை நீங்க எடுத்தீங்கன்னா 40 பாகை எடுத்தீங்கன்னா இது அயற்பக்கம், இந்த 100 மீட்டர்ங்கிறது செம்பக்கம். அப்ப அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் காஸ் தீட்டா வரும். சோ காஸ்ட்ல நமக்கு பெருமானம் பாக்குறதுல கொஞ்சம் பிழை விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா சைன்ல ரிவர்ஸ்ல பாக்கணுமே. அப்ப 50 பாகைக்கு போனோம்னா என்ன நடக்கும்? எதிர்பக்கம் இது செம்பக்கம், ஆகவே சைனுக்கு போயிடும். அப்ப நமக்கு சிக்கல் இல்லாம இருக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன்? சைன் 50 பாகை எடுக்கிறேன். சைன் 50 பாகை சமன் 50 பாகைக்கு எதிர்பக்கம் வந்து பிடி, அதான் கண்டுபிடிக்கணும். செம்பக்கம் 100 மீட்டர். அப்ப 50 பாகைக்கான பெருமானத்தை நான் இப்ப அட்டவணையில பார்த்து எழுதணும். சைன் அட்டவணையில சைன் 50 பாகை. இயற்கை சைன்கள்ல 50 பாகைக்கு பார்க்கணும். 0.7660 0.7660 சமன் பிடி ஓவர் 100. 100 இங்க பிரிக்கப்பட்டிருக்கு, இங்க வந்து பெருக்கப்படும். 0.7660 தர 100 சமன் பிடி. ஆகவே பிடி சமன், இப்ப இதை பெருக்கி விட்டா 2 தானந்தளி தசம் போகும். 76.6 மீட்டர் பிடியின் நீளம். ஈஸியா தான் இருக்கு இல்லையா? கஷ்டமே இல்லாம இருக்கு. இவ்வளவு இலகுவான வினாக்கள் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கா? பெருக்கல் கூட 100 10ஆல பெருக்கிறது, 100ஆல பெருக்கிறது, அப்படிதான் கணக்கு கொடுக்குறான். ரைட், பியில இருந்து டிக்குள்ள தூரத்தை கண்டுபிடிச்சாச்சு. 76.6 மீட்டர். கிணறு டபிள்யூ ஆனது, கிணறு ஒண்ணு இருக்குதான், அது வந்து கோடு ஏடி மீது, கோடு ஏடி மீது இருக்கு போல. ஏடி மீது WT சமன் 40 மீட்டர் ஆக இருக்குமாறு உள்ளது. அப்ப இங்க டபிள்யூ இருக்கு, கிணறு. அதை நான் என்ன செய்யறேன்? கிரீன் கலர்ல காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு இடத்துல கிணறு ஒண்ணு இருக்கு, அது டபிள்யூ. சரிதானே? கிணறு ஒன்று இருக்கு, அது டபிள்யூ. அதுல வந்து அவன் சொல்லியிருக்கான் ஏடி மீது WT 40 மீட்டர். இந்த நீளம் வந்து 40 மீட்டரா. சரிதானே? டபிள்யூக்கும் டிக்குமான நீளம் 40 மீட்டர். சரிதானே? இந்த அளவு நீளம் 40 இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு கிணறு இருக்குன்னு சொல்லியிருக்கான். ரைட், ஓகே. திரிகோண கணித அட்டவணையை பயன்படுத்தி BWT பருமனை காண்க. BWT
BWT. அப்ப நாம இணைக்கணும் இல்லையா? இந்த படத்துல பியையும் டபிள்யூவையும் இணைக்கிறோம். இணைச்சாச்சு. இப்போ ஒரு செங்கோண முக்கோணி வந்துருச்சு. BWTங்கிறது ஒரு சிறிய செங்கோண முக்கோணி, அது உள்ளுக்கு இருக்கு. ஆகவே இந்த செங்கோண முக்கோணியில திரிகோண கணித விகிதத்தை பயன்படுத்தி இப்ப இதை கண்டுபிடிச்சிட்டோம், 76.6 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? BT கண்டுபிடிச்சிட்டோம், 76.6. 76.6 மீட்டர்னு தெரியும் BT. பாருங்க எந்த கோணம் அவன் கேட்கறான், BWT. BWT இந்த கோணம். அப்ப அந்த கோணத்தை நான் ரெட் கலர்ல கிரீன்லயே காட்டுறேன். BWTங்கிற கோணத்தை டீட்டான்னு எடுக்கிறேன். டீட்டான்னு போட்டிருக்கேன் அந்த கோணத்தை. இப்ப இந்த டீட்டாவை நான் கண்டுபிடிக்கணும். BWT படத்தை சின்னதா வரைஞ்சிட்டேன் இல்லையா? ரைட். BWTல இருக்கிறது இந்த டீட்டாங்கிற கோணம். இந்த டீட்டாங்கிற கோணத்துக்கு எதிர்பக்கம் 76.6, அயற்பக்கம் 40. எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். அப்ப நான் என்ன பயன்படுத்தலாம்? tan தீட்டா பயன்படுத்தலாம். ஆகவே tan தீட்டா பயன்படுத்துவோம் 4வது வினாவுக்கு. tan தீட்டா சமன் எதிர்பக்கம் 76.6, அயற்பக்கம் 40. ஆகவே தீட்டா tan தீட்டா சமன் பிரிக்கணும். 76.6 நான் 40ஆல பிரிக்கணும். அப்ப நான் எழுதி பிரிக்கிறேன். 76.6 நான் பிரிக்க போறேன் 40ஆல. கவரேஜ் ப்ராப்ளம் போல. ரைட். 40ஆல பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் 40 எழுதுறேன், 4 தர 10ன்னு பாத்துக்கொள்ளுங்க. 40 எழுதிருக்கேன், 4 தர 10. ஏன்னா 10ஆல முதல் பிரிக்கிறேன். அப்ப 7.66. சரியா? இப்ப நான் 4ஆல பிரிக்கலாம். முதல் 10ஆல பிரிச்சு விட்டுட்டேன், இப்ப 4ஆல பிரிக்கிறேன். 4ஆல பிரிக்கும் போது 7ல 4 இருக்கா? இருக்கு. ஒரு முறை, ஒரு நாள் 4. மிச்சம் 3 தசம் வச்சுட்டேன். 36. 36ல எத்தனை 4? 9 36. 6ல எத்தனை 4? ஒரு நாள் 4. மிச்சம் 2 20ல 5 20. 1.915. அப்ப நான் இங்க எழுதுவேன் 1.915. இதுதான் tan தீட்டா. ஆகவே தீட்டா சமன் tan இன்வர்ஸ் 1.915. இப்ப tan அட்டவணையில போயிட்டு நான் என்ன பார்க்கணும்? தீட்டா சமன் tan அட்டவணையில இன்வர்ஸ் பார்க்கணும். 91 1.915 இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 1.9150 இருக்கா? அப்படின்னா 3 இலக்கம் தாங்க இருக்கும். சரியா? அப்ப கடைசி பூஜ்ஜியத்தை நான் விட்டுடலாம். 3 இலக்கம் தான் எனக்கு தேவைப்படும். டேன்ல 3 இலக்கம் தானே பார்க்கலாம். அப்ப இந்த பூஜ்ஜியத்தை விட்டுருவோம். சரியா? இந்த பூஜ்ஜியம் தேவையில்லை. 1.915 இருக்கா? 1.907 இருக்கு. 1.907 இருக்கு. பாருங்க, 1.907 இருக்கு. இது எங்க இருக்கு? சரியா பாத்தீங்கன்னா 62 பாகை 20 கலையில இருக்கு. 62 பாகை 20 கலைக்கு நேரா இது இருக்கு. எனக்கு வேணும் 915. அப்ப இடை வித்தியாசத்துல இன்னும் 8 வேணும். ஆகவே இடை வித்தியாசத்துல 8 இருக்கான்னு பார்ப்போம். அப்படியே வருவோம். இடை வித்தியாசத்துல 8 இருக்கு. எத்தனைக்கு நேரா இருக்கு? 6க்கு நேரா இருக்கு. 6 கலைக்கு நேரா இருக்கு. ஆகவே கோணம் எவ்வளவு? 62 பாகை 20 கலை, இங்க 6 கலை 26 கலை. அப்ப 62 பாகை 26 கலை. 62 பாகை 26 கலை. சரிதானே? அவ்வளவுதான் 2015 கேள்வி. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆமா, அவ்வளவுதான். ரைட். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2015. யாராவது ஆல்ரெடி சரியா செய்திருந்தீங்களா? கம்ப்ளீட்டா இந்த வினாவை யாராவது கம்ப்ளீட்டா சரியா செய்தவங்க இருந்தீங்கன்னா கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஆல்ரெடி செய்தவங்க. ஓகே, வெரி குட்.
முடிச்சுட்டா மெசேஜ் ஒன்று போடுங்க, எழுதி முடிச்சவங்க, நோட் பண்ணி முடிச்சவங்க. சரி, அழிப்போம். இப்ப நாம பார்த்தது 2015. இப்ப பார்க்க போறோம் 2014. ரைட், ஓகே. உருவில் உள்ள தகவல்களையும் திரிகோண கணித விகிதங்களையும் பயன்படுத்தி, ரைட், அந்த படத்தை வரைஞ்சு கொள்வோம். இந்த ரெண்டு சமாந்தரம்னு காட்டப்பட்டிருக்கு. இது 20 சென்டிமீட்டர், 14.6. பதினைந்து சென்டிமீட்டர் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கல. சரி, இப்ப பார்ப்போம் இதுல என்ன சொல்றாங்க. இஏடியின் பெருமானத்தை காண்க. இஏடி இருக்கு, இஏடி இந்த கோணம் எவ்வளவுன்னு கேட்கலாம். முதலாவது கேள்வி டீட்டான்னு போட்டுருவோம். இந்த கோணத்தை கண்டுபிடிக்க ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன், வேற எந்த கோணமும் நமக்கு தெரியாது. இந்த 90ங்கிறத தவிர வேற எந்த கோணம், ரெண்டு சமாந்தர கோணங்கிறது மட்டும் தான் தெரியும். அப்ப வேற வழியே இல்லை, திரிகோண கணித விகிதம் தான் பயன்படுத்தணும். அப்போ ஒரு கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு செங்கோண முக்கோணி, ஏஇடிங்கிற இந்த செங்கோண முக்கோணியை பயன்படுத்தி இதுல எதிர்பக்கம், இந்த கோணத்துக்கு 14.6 எதிர்பக்கம், இந்த 20ங்கிறது செம்பக்கம். ஆகவே எதிர்பக்கமும் செம்பக்கமும் பயன்படும் விகிதம் என்னது? சைன். முதலாவது வினா, சைன் தீட்டா சமன் எதிர்பக்கம் 14.6, அதே மாதிரி செம்பக்கம் 20. இதை பிரிச்சுட்டீங்கன்னா சரி, சைன் தீட்டா சமன் 14.6 20ன்னு வந்துருச்சு. எப்படி பிரிக்கிறது? ரெண்டா பிரிக்கணும். மொதல் 10ஆல பிரிப்போம். 14.6 10ஆ பிரிச்சா 1.46. அடுத்து ரெண்டா பிரிப்போம். ஆகவே இப்ப ரெண்டா பிரிப்போம். இதை தனியா பிரிக்கிறது தான் நல்லது. சரியா? 14.6 10ஆ பிரிச்சிங்கன்னா 1.46. அடுத்தது என்ன செய்வோம்? ரெண்டா பிரிச்சு விடுவோம். ரெண்டா பிரிச்சு விட்டா எத்தனை? 1ல 2 இல்ல, 14ல 7.3. சரிதானே? அப்ப 7.3 அதை 10ஆ பிரிச்சா 0.73. 0.73. 2 சைவர் சேர்த்துக்கலாம். நான் பிரிச்சது நீங்க தனியா பிரிச்சு பார்க்கணும். சரியா? இப்ப நிறைய வினாக்கள்ல செய்து காட்டிட்டேனே, அதனால இப்ப நேரடியா போடுறேன். 0.7300. ரைட். இப்போ டீட்டா சமன் சைன் இன்வர்ஸ் 0.7300. இப்ப நீங்க சைன் அட்டவணையில இன்வர்ஸ் பார்க்கணும். இயற்கை சைன்கள். அதுல 0.730 எங்க இருக்கு? 0.730. 0.730 எங்க இருக்கு? 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 0.730
73 இல்ல இல்லையா? ஆனா என்ன இருக்குன்னா 72 94 இருக்கு. இன்னும் 6 கிடைச்சா வந்துடும் ஆன்சர். 72 94 அது எங்க இருக்குன்னு பார்ப்போம், கவனிச்சு கொள்ளுங்க. 72 0 72 94 இருக்கு. இது எங்க இருக்குன்னா சரியா 46 பாகை 50 கலைக்கு நேரம் இருக்கு. எனக்கு இத 7 மாத்தணும். 7294 7300 மாறணும். அப்ப எனக்கு எத்தனை தேவை? 6 தேவை. ஆகவே இடை வித்தியாசத்துல 6 இருக்கா? இருக்கு. 3 கலைக்கு நேரம் இருக்கு. ஆகவே என்ன விட 46 பாகை 53 கலை. அப்போ தீட்டா 46 பாகை 53 கலை. நேரடியான ஒரு மிக இலகுவான வினா வந்திருக்கு. சரியா செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஏசிபியின் பெருமானத்தை காண்கன்னு சொல்லியிருக்கான். முதலாவது கேள்வி அது. அடுத்து ஏசிபி டீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஏசிபியும் டீட்டாவும் சமன். என்ன இங்க பாருங்க, இது டீட்டானா இது டீட்டா. ஏன் இந்த ரெண்டு கோடு சமாந்தரம்னு சொல்லியிருக்கான். அப்ப சமாந்தர கோடுகள் 2 இருக்கு. இது ரெண்டும் செட் ஷேப்ல இருக்கு. ஒன்று விட்ட கோணங்கள் சமன் தானே. அப்ப நேரடியா அதே கோணம் தான் ஏசிபியும். ரெண்டாவது கேள்விக்கு விட என்னது? ஏசிபி சமன் 46 பாகை 53 கலை. ஒன்று விட்ட கோணங்கள் சமன்னு போட்டு விட்டீங்கன்னா சரி. அவ்வளவுதான். ரெண்டாவது கேள்விக்கு விட முடிஞ்சு, ஈஸியா முடிஞ்சு. மூணாவது, ஏபியின் நீளத்தை இரு தசமதானங்களில் காண்க. ஏபியை கண்டுபிடிக்க சொல்றான். இப்ப இந்த முக்கோணிக்கு வருவோம். ஏசிபிங்கிற முக்கோணில ஏபியின் நீளம் கண்டுபிடிக்கணும். இந்த கோணம் தெரியும் நமக்கு. இதுக்கு இது என்ன பக்கம்? எதிர்பக்கம். இது அயற் பக்கம். அப்ப tan யூஸ் பண்ணலாம் இல்லையா? ரைட், ஓகே. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? இப்ப tan யூஸ் பண்றேன். மூணாவது கேள்வி. tan தீட்டா. tan எத்தனை பாகை? தீட்டா எத்தனை? 46 பாகை 53 கலை. 46 பாகை 53 கலை சமன். இதுக்கு எதிர்பக்கம் ஏபி. ஏபி தான் கண்டுபிடிக்கணும். அயற்பக்கம் 15. அப்ப இதுக்கு பெருமானத்தை கண்டு 15ஆல பெருக்கி விட்டா ஏபியின் நீளம் கிடைச்சிடும். இப்ப tan 46 பாகை 53 கலைக்கு என்ன பெருமானம்? இயற்கை தான்சன்கள்ல பார்க்கணும். 46 பாகை 53 கலை இல்லையா? 46 பாகை 50 கலைக்கு 0.1.066 1. நமக்கு எத்தனை தேவை? 53 கலை. 3 கலைக்கு நேரம் என்ன இருக்கு? 19. சரி, 19ல 25 18 இல்லையா? 46ன்னு சொன்னா 3 கலைக்கு நேரம் 18 இருக்கு. 61 71 8 79. இப்போ 1.0679. 1.0679. சரிதானே? 0.661 அதுக்குள்ள 18 79 71 79. சரி, சமன் ஏபியின் கீழ் 15. இப்பதான் 15 பெருக்கி விடுற வேலை மட்டும் தானே. 1.0679 தர 15 சமன் ஏபி. ஆகவே ஏபி சமன் 15ஆல பெருக்கணும் இல்லையா? பெருக்குவோம், தனியா எழுதியே பெருக்குவோம். 1.0679. 15ஆம் வாய்ப்பாடு தெரியும்னு கேட்டா உனக்கு 9 15 கஷ்டமாயிடுச்சு இல்லையா? 9 15 135. ஆமா, சரி. 9 15 135க்கு 5 மிச்சம் 13. 7 15 5 35க்கு 5 மிச்சம் 3 1 7 3 10 105. 7 15 105 105 13 118 118க்கு 8 மிச்சம் 11. 6 15 90 90 11 101 101க்கு 1 மிச்சம் 10. 0 15 0 0த்தோட 10 கூட்டோம்னா 10 10க்கு 0 மிச்சம் 1 ஒரு 15 15 15 1 16. 4 தானே தள்ளி தசம். ரைட், ஓகே. அப்ப 16.0185 16.0185 வந்திருக்கு. ஏபியின் நீளம் சென்டிமீட்டர் இல்லையா? ரைட், ஓகே. பெருக்கல் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பிழையா இருந்தா சொல்லுங்க. ஏபியின் நீளத்தை இரு தசமதானங்களில் காண்கன்னு சொல்லியிருக்கான். அப்ப நமக்கு என்ன விட போடலாம்? ஏபிக்கு
தசத்துக்கு அடுத்து 2 நம்பர் தான் போடணும். அப்ப 16.01. சத்தனை மட்டம் தட்ட சொல்லல, இரு தசமதானங்களில் காண்கன்னு சொல்லிட்டா மட்டம் தட்டக்கூடாதுங்க சத்தனை. கிட்டிய இரு தசமதானங்களில் காண்கன்னு சொன்னா மட்டம் தட்டி போடும். இப்ப கிட்டத்தட்ட அது எத்தனை 16 மட்டம் தட்டினா 16 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட. ஏபி வந்து 16 சென்டிமீட்டர் வருது. 16.01 அந்தபடி அப்படியே போடுவோம். ரைட், அடுத்து என்ன சொல்றான்? ஒரு கிடைநிலத்தில் PQR அதே வேலை கியூவிலிருந்து திசைக்கோள் 210 ஆகும். என்ன செய்ய சொல்றான்? பி பகுதி வினா. பி பகுதியிலையும் ஒரு பெரிய வினா, பெரிய வினாவும் வந்திருக்கு இல்லையா? ரைட், பாப்போம். ஒரு கிடைநிலத்தில் PQR எனும் 3 வீடுகள் உள்ளன. சரி, இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா இதை முடிச்சிருவோம் நாம. அப்ப அடுத்த கேள்விக்கு வந்துடலாம். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நினைக்கிறேன் ஓல்ட் சிலபஸ் நியூ சிலபஸா ஏபின்னு சொல்லி பெரிய கேள்வி கொடுத்துருக்கானே. சரி, இதை குயிக்கா நோட் பண்ணுங்க. ஏ பகுதி முடிஞ்சு பி பகுதி செப்பரேட்டா இன்னொரு கேள்வி. அதனால இதை நோட் பண்ணிட்டு நாம அதுக்கு போவோம். டூ ஹவர்ஸ் கிளாஸ்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தானே, எக்ஸாம் வரப்போகுது. கொஞ்சம் உட்காந்து படிக்கணும். சரி, இது அழிக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் ஒன்று சரி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், 2014 கேள்வியிலேயே பி பகுதி. ஒரு கிடைநிலத்தில் PQR என்னும் 3 வீடுகள் உள்ளன. ஆர் ஆனது கியூவிற்கு நேர் கிழக்கே உள்ளது. அப்ப கியூ இருக்கு, கியூவுக்கு நேர் கிழக்கே ஆர் இருக்குதான். ஆர் ஆனது ஒரு நிமிஷம், கவரேஜ் இல்லாம இருக்காங்க போல எல்லாரும். கியூவுக்கு நேர் கிழக்கே ஆறு இருக்குன்னு சொல்லியிருக்கான். பியிலிருந்து ஆரின் திசைக்கோள் 45 பாகையாக இருக்கும். அதே வேளை கியூவில் இருந்து பியின் திசைக்கோள் 210 பாகை. கியூல இருந்து பின்னு ஒரு புள்ளி இருக்கான், அதோட திசைக்கோள் 210 பாகையாம். அப்ப கியூல இருந்து வடக்குன்னு வரைவோம். 210 பாகை திசைக்கோள்னு சொல்றான். அப்படின்னா இப்ப நான் இப்ப கீழே எடுத்துக்கொள்வோம். இது வரைக்கும் எத்தனை இங்க பாருங்க. இப்ப கியூல இருந்து 210 பாகைன்னு சொன்னா இது வடக்கு,
இப்ப நான் அப்படியே வருவேன் 210 பாகை வரைக்கும் வரணும். இது வரைக்கும் 180. அப்ப இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வரணுமே நானு. அப்பதானே 200 வரும், 210 வரும். அப்ப கண்டிப்பா இங்க ஒரு இடத்துல தான் யார் இருக்கா? கியூவில் இருந்து பியின் திசைக்கோள் 210 பிங்கிற புள்ளி இருக்கணும். அதே மாதிரி பியில ஒரு வடக்கு வரைகிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? பியிலிருந்து ஆரின் திசைக்கோள் ஆர் தான் இருக்கு. பியிலிருந்து ஆரின் திசைக்கோள் அதை இணைச்சு விடுறேன். பியிலிருந்து ஆரின் திசைக்கோள் எவ்வளவா? 45 பாகையா. அப்ப பியிலிருந்து ஆரின் திசைக்கோள் 45. அப்ப இந்த அளவு கோணம் எவ்வளவு? 45. சரிதானே? 45 பாகை. அதே வேளை கியூவில் இருந்து பியின் திசைக்கோள் 210 பாகை. சரி, இது வந்து 210. இது மொத்தம் எவ்வளவு? 210. இத்தகவல்களை உழைக்க ஒரு பரும்படி வரைபடத்தை வரைக. பரும்படி படம் வரைஞ்சா கிட்டத்தட்ட ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து பி கியூவிற்கும் பி ஆரிற்கும் இடையேயான கூர்ங்கோணத்தின் பெருமானத்தை காண்க. பி கியூவிற்கும் பி ஆரிற்கும் இடையேயான கூர்ங்கோணத்தின் பெருமானத்தை காண்க. ரைட், ஓகே. பி கியூவுக்கும் பி ஆருக்கும் இடையிலான கூர்ங்கோணம். இந்த பாருங்க, நான் ரெட் கலர்ல மார்க் பண்றேன். இந்த கோணம் தான் கேட்கறான். இந்த கோணம் டீட்டாங்கிற இந்த கோணம் தான் எவ்வளவுன்னு கேட்கறான். ரைட், எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரைட், இப்ப பாருங்க, வடக்கும் வடக்கும் சமாந்தரம் நமக்கு நல்லா தெரியும். வடக்கும் வடக்கும் என்னது? சமாந்தரமா இருக்கும்னு தெரியும். சரி, இந்த மொத்த கோணம் 45. இப்ப எனக்கு இந்த வடக்குக்கும் இந்த கோணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா சரி, எனக்கு இதை கண்டுபிடிச்சா டீட்டா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இது மொத்தம் 210. அப்ப மிச்சம் இருக்க கோணம் இது தானே. அப்ப இது எவ்வளவு? 210. 360ல இருந்து நான் 210 கழிக்கிறேன். அப்ப 210 கழிச்சு விட்டேன்னா அங்கிட்டு 90, அங்கிட்ட 60, 150. இது 150 பாகை. ஏன்னா இது மொத்தமும் 360 எனக்கு வரணும் கூட்டினா. அப்ப 210ஓட 150 கூட்டினா 360 வரும். அப்ப இது 150. வடக்கும் வடக்கும் சமாந்தரம். ஆகவே இது 150 இருந்தா இந்த கோணம் எத்தனையா இருக்கணும்? 30 பாகையா இருக்கணும். ஏன்? அப்பதான் 180 வர முடியும். ஏன்னா நேய கோணங்கள்ட கூட்டுத்தொகை 180. இது வடக்கு, இதுவும் வடக்கு, ரெண்டுமே நேய கோணங்கள் பானா வடிவத்துல இருக்கு. அப்ப 180 வரும். ஆகவே நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 ஆகணும் அப்படின்னு சொன்னா இது 30 பாகையா இருக்கணும். இப்ப இந்த கோணம் மொத்தம் 45. இது 30. டீட்டா எவ்வளவு? 45ல இருந்து 30 கழிப்போம். அப்ப டீட்டா 15 பாகை. சரிதானே? ஆகவே அவன் அந்த கோணத்தை கூர்ங்கோணம்னு சொல்லியிருக்கான். கூர்ங்கோணம் எதுக்கும் எதுக்கு இடையில பாருங்க எப்படி சொல்லியிருக்கான். பி கியூவுக்கும் பி ஆருக்கும் இடையில் உள்ள கூர்ங்கோணம்னு சொல்லியிருக்கான். நாம வளமையா கோணத்துக்கு பேர் சொல்லித்தானே பழகிருக்கோம். கியூ பி ஆர் அப்படித்தானே பழகிருக்கோம். அப்ப நாம என்ன செய்வோம்? கூர்ங்கோணம் கியூ பி ஆர்னு எழுதுவோம். இப்படி கேட்டிருந்தா உங்களுக்கு இலகுவா இருந்திருக்கும். உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அவன் எப்படி கேட்டிருக்கான்? 2 கோடுகளையும் சொல்லி அது ரெண்டுக்கும் இடையிலான கூர்ங்கோணத்தை கண்டுபிடிக்குன்னு சொல்றான். கியூபிஆர் எவ்வளவு? 45ல இருந்து நாம கழிக்கணும் 30 பாகையை கழிக்கணும். கழிச்சு விட்டா 15 பாகை. ரைட், அடுத்த கேள்வி என்ன? ரைட், தகவல்களை காட்டுவதற்கு 1/5000 அளவிடைக்கு வரைப்பட்ட ஒரு அளவிடை வரிப்படத்தில் கியூஆர் நீளம் 3.6 கியூஆர் ஆகிய 20 தூரத்தை மீட்டிருக்காங்க. 3.6 கியூஆர் ஆகிய இரு வீடுகளுக்கும் இடையே உள்ள தூரத்தை மீட்டரில் காண்க. ரைட், ஓகே. கவனிங்க, இந்த கேள்வி எப்படி வந்திருக்கும்னு சொன்னா 2014ல ஏ பகுதி பி பகுதின்னு வந்திருக்கும். நீங்க ஏதாவது ஒன்னதான் செய்ய வேண்டி வந்திருக்கணும். நீங்க 2014 பேப்பர் இருந்தா கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய வினாவுக்கும் 10 மார்க்ஸுக்கு இவ்வளவு பெரிய வினா கொடுக்க மாட்டாங்க. அப்போ பி பகுதி வந்து என்ன? கிட்டத்தட்ட திசைக்கோள். அதுல என்ன பயன்படுத்த தேவையில்லை, திரிகோண கணித அட்டவணை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பி பகுதிக்கு. ஏ பகுதிக்கு திரிகோண கணித அட்டவணை பயன்படுத்தி தான் செய்யணும். அப்ப ஒண்ணு ஏ பகுதியை செய்யணும் அல்லது பி பகுதியை செய்யணும். அந்த மாதிரி தான் வினா வந்திருக்கணும். பேப்பரை கொஞ்சம் பாருங்க, சரியா? ரைட், ஏன்னா இந்த முழு இவ்வளவு பெரிய வினாவை செய்யறதுக்கான சான்ஸ் இல்லை. ரைட், இப்ப 3வது வினா பார்ப்போம். 1/5000 அளவிடைக்கு வரையப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கான். சரி, இப்ப இந்த தகவல்களுக்கு அமைய 1/5000 அளவிடைக்கு வரையப்பட்ட ஒரு அளவிடை வரிப்படத்தில் கியூஆரின் நீளம் 3.6 சென்டிமீட்டர். கியூஆர் எங்க இருக்கு? இது 3.6 சென்டிமீட்டர்னு சொல்றான். எனின் கியூஆர் ஆகிய இரு வீடுகளுக்கும் இடையே உள்ள தூரத்தை மீட்டரில் காண்க. அப்ப அளவிடையை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப உங்களுக்கு அளவிடை என்ன சொல்லியிருக்கான் 3வது கேள்விக்கு? இது பெரும்பாலும் ஆறது இல்லை, சரிதானே? வாய்ப்பு குறைவு. 1/5000. இப்ப எல்லாம் திரிகோணம், இப்ப உள்ள பேப்பர் இதுலயுமே அளவிடை படம் வாரது குறைவு. ரைட், 1/5000 அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்னா 1 சென்டிமீட்டர் வந்து
5000 சென்டிமீட்டர் நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதாவது 5000 சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர்ல காட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா இங்க 3.6 சென்டிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டரால காட்டப்பட்டிருக்கும்? ஒரு சென்டிமீட்டர் 5000னா 3.6 5000 பெருக்குங்க. அப்ப 3.6 நாம பெருக்கணும் 5000. அப்ப பெருக்கி விட்டா முத 1000 பெருக்கி விடுறேன். அப்ப தசம் என்ன செய்யும்? 3 தானே தள்ளி போகும். அப்ப 36 ஒரு தானே தள்ளி போயிருச்சு. இந்த 2 தானே, அப்ப 2 சைவர். இப்ப இதான் 5 பெருக்கும். 0 0 5000 30 சைவர் மிச்சம் 3 5 15 15 3 18. இப்போ 18000. ஆகவே 18000 சென்டிமீட்டர். 18000 சென்டிமீட்டர் தான் 3.6 சென்டிமீட்டரால காட்டப்பட்டிருக்கு. ஆகவே கியூஆர் உண்மையான நீளம் என்னது? 18000 சென்டிமீட்டர்னா அதை 100ஆல பிரிங்க. மீட்டர்ல கேட்கலாம், மீட்டரில் காண்க. ஆகவே 18000 சென்டிமீட்டரை நான் என்ன செய்யணும்? மீட்டருக்கு மாத்த 100ஆல பிரிக்கணும். பிரிச்சு விட்டா மீட்டர்ல கிடைக்கும். ஆகவே கியூஆர் சமன் 2 சைவர் 180 மீட்டர். சரிதானே? இது அளவடை படம். ஈஸி தான், பெரிய கஷ்டம் ஒண்ணு கிடையாது. செய்யலாம். 3வது வினா. நீங்க செய்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2014 முடியுது பி பகுதி. 2014 பி பகுதி. டூ தௌசண்ட் 14ல பெரிய ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா திருக்கோண கணிதத்துல. சில நேரம் முழுமையா அந்த வினாவுக்கு புள்ளிகள் வழங்கப்படுமா இருந்ததா அது மிகப்பெரிய வினாவா இருக்கும். அது 2014ல பழைய கேள்விகள் தானே. நான் பிடிஎஃப்கள் தற்போது அந்த பிடிஎஃப் முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. டவுனுக்கு யாராவது வீட்டுல அப்பா அம்மா யாராவது போகும்போது சொல்லி விட்டீங்கன்னா அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு படிக்கிறதுக்கு இலகுவா இருக்கும். இப்ப பழைய பாஸ் பேப்பர் கேள்விகள்லாம் சில நேரம் உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ அதுக்காக நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளலாம்? பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். பிடிஎஃப் போட்டு விட்டே தானே திருக்கோண கணிதம். ரைட், 2013 பாப்போமா? முடிச்சிட்டீங்கன்னா டன்னு ஒரு மெசேஜ போடுங்க. சரி, ஓகே. 2013 கேள்வியை பார்ப்போம். ரெண்டாயிரத்தி 13. ஏ பகுதி அதுலயே ஏபி பகுதி தான் இருக்கு. அந்த நேரம் அந்த மாதிரி தான் வினாக்கள் வந்திருக்கு. ஏ பகுதி திரிகோண கணிதம், பி பகுதி அளவடை படம் போல. ரைட், பார்ப்போம். உருவில் உள்ள தகவல்களையும் திரிகோண கணித விகிதங்களையும் பயன்படுத்தி அப்ப ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு.
இது 40 பாகை, இது 15 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். இது செங்கோணம். அப்ப கட்டாயம் இதுவும் செங்கோணம். இப்படி ஒரு பாடம். ஏடியின் நீளம் காண சொல்லியிருக்காங்க. ஏடி எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஏடியின் நீளத்தை காணணும்னா இது 40 பாகை, இது எதிர்பக்கம், இது அயற்பக்கம். tan விகிதத்தை பயன்படுத்தலாம். ஆகவே முதலாவது கேள்விக்கு tan 40 பாகை சமன் எதிர்பக்கம் ஏடி கீழ் 10 சென்டிமீட்டர் அயற்பக்கம். tan 40 பாகைக்கான விடையை பார்ப்போம். பூஜ்ஜியம் தசம் 8391 0.8391 சமன் ஏடியின் கீழ் 10. ஆகவே ஏடி சமன் இதை 10ஆல பெருக்கணும். 0.8391 நீங்க பெருக்குவீங்க, 10ஆல பெருக்குனா தசம் ஒரு தானம் தள்ளி போகும். 8.391 சென்டிமீட்டர். இதுதான் ஏடியின் நீளம். முதலாவது வினா. அடுத்து ஏபிடி கோணம், ஏபிடியை கண்டுபிடிக்க சொல்றான். ஏபிடி இந்த கோணம் தீட்டான்னு எடுத்துக்கொள்வோம். இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ஏடி கண்டுபிடிச்சிட்டோம். 8.391 8.391. அப்ப இதுக்கு நாம எதிர்பக்கம் செம்பக்கம் ரெண்டும் தெரியும். சைன் தீட்டா யூஸ் பண்ணா செஞ்சு முடிச்சிடலாம். ஆகவே ரெண்டாவது வினா சைன் தீட்டா யூஸ் பண்ணுவோம். ஆகவே எதிர்பக்கம் 8.391, அயற்பக்கம் 15. ஆகவே சைன் தீட்டா சமன் 15ஆல பிரிக்கணும் இல்லையா? 8.391 பிரிக்கணும் 15ஆல. ரைட். 8ல இல்ல 0, தசம் வச்சா 83, 6 15 90, அப்ப 5, I15 75. ஆகவே கழிச்சோம்னா 5 3 8 இல்லையா? ரைட். இப்ப 9 கீழே இருக்கணும்னா 5, I15 75, அப்ப அவனுக்கு வந்து 14. ஆகவே இப்ப நாம 9 கீழே இறக்கிட்டோம். அடுத்து 1 கீழே இருக்கணும். 141. 141 எத்தனை 15? 6 15 90, 7 8 15 120, 9 15 135. அப்போ 9 9 15 135, 135. அப்ப இங்கன்னா 6 இல்லையா? இப்ப என்ன செய்யலாம்? 0 சேர்த்துக் கொள்ளலாம் இல்லையா? 60ல எத்தனை 15? 60ல 4. அப்போ 0.5594, 0.5594. ஆகவே சைன் தீட்டா, தீட்டா சமன் இன்வர்ஸ் இல்லையா? தீட்டா சமன் சைன் இன்வர்ஸ் 0.5594. அதுக்கு இன்வெஸ்ட் பார்க்கணும். சைன் அட்டவணையில இன்வெஸ்ட் பாருங்க. இயற்கை சைன்கள் பார்க்கணும். 55 94 இல்லையா? 55 94 92 இருக்கு இல்லையா? 55 92 இருக்கு பாருங்க. 0.5592 இருக்கு. அது எங்க இருக்கு? போர்டு விளங்குது தானே? 55 92 34 பாகை 0, 34 0த்துல இருக்கு. அப்போ இன்னும் 2 தேவை இல்லையா? கால இடை வித்தியாசத்துல 2 இருக்கா? இருக்கு. 1க்கு நேரம் இருக்கு. ஆகவே ஒரு கலை 34 பாகை ஒரு கலை. தீட்டா சமன் 34 பாகை ஒரு கலை. சரியா? ரைட். நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஆன்சர் சரியான. 2013ல வந்த ஏ பகுதி வினா அவ்வளவுதான். அடுத்து பி பகுதி. அது அளவடை படம் கேள்வி. சரி பாப்போம், அதை செய்வோம். செய்யலாம், அது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அந்த பிரித்தலையும் ஏன் செய்து காட்டுறேன். சிலருக்கு பிரித்தலையும் பிரச்சனை இருக்கும். அதுக்காகத்தான் பிரித்தலையும் போர்ட்லயே நான் செய்யறேன். உங்களுக்கு அந்த இப்ப நீங்க அந்த ஐடியாஸை புரிச்சு கொள்வீங்க அப்படிங்கிறதுக்காக. சிலர் பிரிக்கும் போதும் இப்ப சில டெக்னிக்ஸும் நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்க,
பிரிக்கும் போது 10ஆல பிரிக்கிறது, விளங்கனிச்சா? பகுதி என்ன 100 ஆக்குறது. சோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாதான் வேகமா நம்ம என்ன செய்யலாம், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த கணக்கை செஞ்சு முடிக்க முடியும். இல்லைன்னா நாம என்ன செய்வோம், பிரித்தலுக்கு பெரிய அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நீங்க திரும்ப ஒரு ரிவிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யலாம், இந்த வினாக்களை திரும்ப ஒரு முறை பார்க்காம செய்து பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் சரியா இருந்தா இப்ப நீங்க ஆன்சர் எழுதிருப்பீங்க, அந்த ஆன்சர் ஒருக்கா செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது அதுதான் ரிவிஷன். ஸோ ட்ரிக்னோமெட்ரி ரிவிஷன் அப்படித்தான் நீங்க செய்யணும். பாஸ் பேப்பர் கேள்விகளை தான் நீங்க செஞ்சு பார்க்கணும். ரிவிஷன்ல புக்ல உள்ள கேள்விகள் எல்லாம் செய்யக்கூடாது. இப்ப இருக்க இந்த டைம்ல பாஸ் பேப்பர் கேள்விகள் தான் உங்களுக்கான ரிவிஷன். முழுக்க முழுக்க பாஸ் பேப்பர் தான் நீங்க செய்யணும். ரைட், ஓகே, அழிக்கிறேன். நாம அதுல பி பகுதியை பார்ப்போம். ஸ்கிரீன்ஷாட் ஒன்று சரி எடுத்துக்கொள்ளுங்க. எழுதலைன்னா ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கலங்கரை விளக்கம் எல்லின் நேர் வடக்கே 600 மீட்டர் தூரத்தில் கரையில் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு படகு பி காணப்படுகின்றது. படகிலிருந்து திசைக்கோள் 60 பாகையில் ஒரு கப்பல் எஸ் காணப்படும். அதேவேளை கப்பலிருந்து கலங்கரை விளக்கத்தின் திசைக்கோள் 205 பாகை ஆகும். தரப்பட்டுள்ள வகை குறிக்க ஒரு பருமடி படம் வரைக. வல்லம போல கேள்வி. ஒரு டேட்டா கொடுக்குறான், அவர் பருமடி படம் வரையணும். ஒரு திசைக்கோள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட், கலங்கரை விளக்கம் எல்லுக்கு வடக்கே. அப்ப எல்ல நான் இப்படி மார்க் பண்றேன். இதுதான் கலங்கரை விளக்கம். இதுல இருந்து வடக்குல எவ்வளவு தூரம்னு சொல்லியிருக்கான், நேர் வடக்கே 600 மீட்டர். 600 மீட்டர் தொலைவுல கரையில் நிற்பாட்டப்பட்டுள்ள ஒரு படகு பி. இங்க ஒரு படகு பி இருக்கு. படகு பி காணப்படுது. படகிலிருந்து திசைக்கோள் 60 பாகை. அப்ப இதுல இருந்து வடக்கு 60 பாகை திசைக்கோள் எப்படி போகுது படம் விளங்குதா? ரைட், 60 பாகையில் ஒரு கப்பல் எஸ் காணப்படுகிறது. சரி, இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்து படுத்த வரையும் போது இங்கதான் எல்லுங்கிற ஒரு கலங்கரை இருக்கு. இதுல இருந்து 600 மீட்டர் தொலைவுல புள்ளி பி. புள்ளி பில ஒரு படகு நிக்குது. படகுல இருந்து 60 பாகை திசைக்கோள். அப்ப இது 60 பாகை. 60 பாகை திசைக்கோள்ல படகிலிருந்து திசைக்கோள் 60 ஒரு கப்பல் எஸ் காணப்படுது. ரைட், கப்பல் எஸ், இந்த இடத்துல கப்பல் எஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு கப்பல் எஸ் காணப்படும். அதே வேளை கப்பலிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் திசைக்கோள், கப்பல்ல ஒரு வடக்கு வரைகிறோம். இதுல இருந்து கலங்கரை விளக்கத்தை இணைச்சு விடுவோம். அப்ப கலங்கரை விளக்கத்துக்கான திசைக்கோள் அவன் கொடுத்திருக்கான் 205 பாகை. சரிதானே? இந்த படம் வரைகிற அறிவு நமக்கு இருக்கணும். தரப்பட்ட ஒரு பருமடி படம் வரைஞ்சாச்சு. புள்ளிகள் வழங்கப்படும். 3 புள்ளி 4 புள்ளி அப்படி கிடைக்கும் இப்பதான் படம் வரைகிறதுக்கு. அடுத்து, கப்பலில் இருந்து படகின் திசைக்கும் கலங்கரை விளக்கத்தின் திசைக்கும் இடையே உள்ள கோணத்தை காண்க. கப்பல்ல இருந்து படகுன்ற திசை. இப்ப எது கப்பல்? எஸ் தான் கப்பல். கப்பலில் இருந்து படகின் திசைக்கும், படகு தான் இருக்கு, படகின் திசைக்கும் கலங்கரை விளக்கத்தின் திசைக்கும் இடையே உள்ள கோணத்தை காண்க. அப்படின்னா இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையே உள்ள கோணத்தை கேட்கலாம். நான் ரெட் கலர்ல மார்க் பண்றேன் பாருங்க. இந்த கோணம் டீட்டான்னு போடுறேன். இந்த டீட்டாவை தான் கேட்கலாம். ரைட், உங்களால டீட்டாவை கண்டுபிடிக்க முடியுமா? ரைட், நமக்கு தெரியும் வடக்கும் வடக்கும் சமாந்தரம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிறைய கணக்குல நான் இதை பயன்படுத்துறேன். வடக்கும் வடக்கும் சமாந்தரம். இது 60 பாகைனா இந்த அளவு கோணம் என்ன வடிவம்? சரிதானே? என்ன வடிவம் இது? பானா வடிவம். ஆகவே நேய கோணங்களோட கொடுத்தவங்க 180. அப்ப இது 120 பாகை. சரிதானே? அது எத்தனை பாகை? 120. ஆகவே இது 120, இது 205. அப்ப மொத்தமா எத்தனை பாகை வந்துருச்சு? இப்ப
205 120 305 325 325. அப்ப 360ல நீங்க இப்ப டீட்டாவை கண்டுபிடிக்கணும். ஆகவே அந்த கேள்வி எத்தனையாவது கேள்வி? 2வது கேள்வி இல்லையா? டீட்டா சமன் நீங்க என்ன செய்யணும்? 360ல இருந்து நீங்க கழிக்கணும் 325 கழிக்கணும். சரிதானே? அப்ப 35 பாகை. டீட்டா சமன் 35 பாகை. 2வது வினா. ரைட், அடுத்து கேட்டிருக்கா என்ன? இத்தகவல்களை காட்டுவதற்கு வரையப்பட்டுள்ள ஒரு அளவிடை வரிப்படத்தின் அளவிடை 1/10,000. 1/10,000க்கு. எத்தனையாவது கேள்வி? 3வது கேள்வி. அது 1/10,000க்கு வரையப்பட்டிருக்கு. அளவிடை படத்தில் பிஎல் இன் நீளத்தை சென்டிமீட்டரில் காண்க. பிஎல் இன் நீளம் அது 600 மீட்டர் இல்லையா? ரைட், அப்படின்னா 1 சென்டிமீட்டர் 10,000 சென்டிமீட்டர்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? ரைட், அப்ப 600 மீட்டர்னா அது எத்தனை சென்டிமீட்டர்? 600 மீட்டர் 100 மீட்டர் தான், சாரி 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். அப்ப 600 மீட்டர்னா அது 100ஆல பெருக்குவீங்க. அப்ப 2 சைவர் அப்படின்னா 60,000 சென்டிமீட்டர். 60,000 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் வந்து சாரி 10,000 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டரால கருதப்படும்னா 60,000 சென்டிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டரால கருதப்படும்? 1 சென்டிமீட்டர்ல 10,000னா 60,000 சென்டிமீட்டர் வந்து எத்தனை? 6 சென்டிமீட்டரால் கருதப்படும். சரிதானே? அப்ப விட என்னது? பிஎல் நீளம். அளவிடை வரிப்படத்துல பிஎல் நீளம். பிஎல் நீளம் இதுல அளவிடை படத்துல 6 சென்டிமீட்டரால் காட்டப்படும். சரிதானே? சிம்பிளா இல்லாட்டி நீங்க எழுதலாம். எப்படி சொல்லியிருக்கான்? 1 சென்டிமீட்டர் வந்து 10,000 சென்டிமீட்டர் காட்டப்படுது அப்படின்னா 600 மீட்டர் அப்படின்னா 60,000 சென்டிமீட்டர் நீங்க எத்தனை சென்டிமீட்டர்ல காட்டுவீங்க? அப்ப 1 சென்டிமீட்டர்ல 10,000 சென்டிமீட்டர் தான், 6 சென்டிமீட்டர்ல 60,000 சென்டிமீட்டர். சோ 6 சென்டிமீட்டர் தான் அளவிடை படத்துல காட்டப்படுற நீளமா இருக்கும். ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளவுதான் 2013 வினா. ரெண்டாயிரத்தி 13ஆம் ஆண்டு வினா முடிஞ்சு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க இதையும். பி பகுதி. குயிக்கா நோட் பண்ணுங்க. நாம 2012 வினாவை மட்டும் பார்ப்போம். இன்னும் ஒரு வினா தான் இருக்கு. 2012 வினா. சோ அதோட திரிகோண கணிதம் மிச்ச கேள்விகளை செய்து பாருங்க. போதும், அந்த அளவு பிராக்டிஸ் போதும். சரி, இதை அளிக்கிறேன். 2012ஆம் ஆண்டு வினாவை பார்ப்போம். அதுலயும் ஏ பகுதி பி பகுதி இருக்கு. முதலாவது ஏ பகுதி. ஒரு கிடை சீலிங்கில் உள்ள ஏ, பி என்னும் இரு புள்ளிகளும் நிலத்தின் மீது உள்ள
ஒரு புள்ளி சியும் உருவில் காணப்படுகின்றன. அந்த உருவை வரைஞ்சு கொள்வோம். இதுதான் சிங்கிற ஒரு புள்ளி அப்படி காட்டியிருக்காங்க இல்லையா? ஏபிசி ஆகிய புள்ளிகள் ஒரே நிலைக்குத்து தளத்தில் இருக்கும் அதே வேளை அப்படின்னா ஒரே நிலைக்குத்து தளத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா இது மூணுமே ஒரு நிலைக்குத்து தளத்துல இப்படி இருக்கு. நான் போர்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு நிலைக்குத்து தளத்துல இருக்கு. சி கொஞ்சம் முன்னுக்கு வந்தோ அல்லது போர்டு உள்ளுக்கோ இல்ல, இந்த ஏபி இருக்கிற அதே தளத்துல சி இருக்குன்னு சொல்றோம். நிலத்தின் மீது உள்ள ஓகே நிலைக்குத்து தளத்தில் இருக்கும் அதே வேளை ஏசிபி 90 பாகை, ஏசிபி 90. இப்ப இதை இணைச்சு விடுவோம். இது 90ஆம் அதுதானே? அப்ப 90 வார மாதிரியே நம்ம படத்தை வரைவோம். சரி, இப்படி இருக்கு. ஏசிபில 90 பாகைன்னு சொல்லிட்டான். மேலும் ஏசி 5 சென்டிமீட்டர், ஏசி 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். பிசி 4.69 மீட்டர். என்னடா அது? சென்டிமீட்டர் மீட்டர். சரி, இதுவும் மீட்டர் தான், 5 மீட்டர். அது மிஸ்டேக்ஸ். 4.69 பிசி. இது ரெண்டுமே மீட்டர்ல தான் வரணும். திரிகோணமிதி விகிதங்களை பயன்படுத்தி ஏயிலிருந்து சியின் இறக்க கோணத்தை காண்க. ஏயிலிருந்து சியின் இறக்க கோணம் காணணும். ஏயிலிருந்து சியின் இறக்க கோணம் காணணும்னா நான் முதல்ல ஏயில கண் மட்டும் வரையணும். அதுக்கு இடை மட்டும் இதுதான், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இறக்க கோணம்ங்கிறது இந்த கீழே சிங்கிற புள்ளியை இணைச்சு இந்த கோடு தான். ஆகவே இந்த கோணத்தை டீட்டான்னு எடுப்போம். இப்ப டீட்டாவை நான் கண்டுபிடிக்கணும். இது ஒரு செங்கோண முக்கோணி திரிகோண கணித விகிதம் பயன்படுத்தலாம். அப்ப நாம என்ன செய்வோம்? எதிர்பக்கம் இது அயற்பக்கம் tan தீட்டா யூஸ் பண்ணலாம். tan தீட்டா சமன் எதிர்பக்கம் 4.69, அயற்பக்கம் 5. ஆகவே tan தீட்டா சமன் 4.69 5ஆல பிரிப்பீங்க 0.46னா 95 45 மிச்சம் 1 19 3 5 15 மிச்சம் 4 40 8 5 40 0. ஆகவே தீட்டா சமன் tan இன்வர்ஸ் 0.93 80. இப்போ தான்சன்கள், இயற்கை தான்சன்கள்ல 93 80 பார்க்கணும். 0.93 80. பூஜ்ஜியம் தசம் 93 80 இருக்கா? இருக்கு. 43 பாகை 10 கலை, 43 பாகை 10 கலை சரியா இருக்கு. 43 பாகை 10 கலையில 43 பாகை 10 கலை நேரடியா விட கிடைக்குது இல்லையா? டீட்டா வந்து 43 பாகை 10 கலை. அடுத்த வினா, அப்ப இறக்க கோணம் அதுதானே, டீட்டா தான் இறக்க கோணம். அடுத்த வினா, சியிலிருந்து சீலிங்குக்குள்ள நிலைக்குத்து தூரத்தை காண்க. சியிலிருந்து சீலிங்குக்கு உள்ள நிலைக்குத்து தூரத்தை காண்க. ரைட், ஓகே. நிலைக்குத்து தூரம்னு சொன்னா செங்குத்து தூரம் தான். நிலைக்குத்து தூரம்னா செங்குத்து தூரம். அப்ப நான் சியில இருந்து ஒரு செங்குத்து வரைய போறேன். இதுதான் அந்த செங்குத்து. இப்ப இந்த தூரம் தான் அவன் கேட்கறான். சரியா? அப்ப இந்த தூரத்தை நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? தீட்டா தெரியும். இப்ப இது எதிர்பக்கம், இது செம்பக்கம். அதை பயன்படுத்தி செஞ்சிடலாம். எதிர்பக்கம் செம்பக்கத்தை பயன்படுத்தினா சைன் என்ன, சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. சாரி சாரி. ஆகவே நாம் என்ன செய்யறோம்? முதலாவது வினா சரி, இப்ப ரெண்டாவது வினா சைன் தீட்டா யூஸ் பண்ணுவோம். சைன் 43 பாகை 10 கலை சமன் எதிர்பக்கம் தான் கண்டுபிடிக்கணும். நிலைக்குத்து தூரம் அதை வேணா நாம என்ன செய்வோம்? ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கொள்வோம். ஏ கீழ் 5 மீட்டர், செம்பக்கம் 5, எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஏன்னா இது செங்கோணம் தானே, இது செங்கோண முக்கோணி தானே, இது செம்பக்கம் தானே. சைன்ல பார்க்கணும். 43 பாகை 10 கலைக்கு என்ன பெருமானம்? இயற்கை சைன்கள்.
43 பாகை 10 கலை 68 41 0.6841 சமன் a இன் கீழ் 5. இப்ப 5 பிரிக்கப்பட்டது இங்க வந்தா பெருக்கப்படும். 0.6841 நீங்க பெருக்கணும் 5 பெருக்கணும் ஏக்கான விட. ஆகவே ஏ சமன் 4 5 5 20 சைவர் மிச்சம் 2 ஐ8 42 42 கண்டு மிச்சம் 4 ஐஆர் 30 34க்கு 4 மிச்சம் 3 3. இதுதான் என்ன மீட்டர்ல வரும் இல்லையா? ஆகவே ஏ சமன் 3.42 சொல்லலாம் இல்லையா? 3.42 மீட்டர். நிலைக்குத்து தூரத்தை காண்கன்னு சொல்லியிருக்கான். ஓகே, அது ஏ பகுதி வினா முடியுது. அடுத்து பி பகுதி பார்க்கணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஏ பகுதியை. ஏ பகுதி ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2012 இல்லையா? 2012. டூ ஹவர்ஸ் கிளாஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா வீக்ல 2 நாள் தானே, கிழமையில 2 நாள் தான் இந்த மாதிரியான 2 ஹவர்ஸ் கிளாஸ் நடக்கும். அடுத்து ஒரு 1 ஹவர் கிளாஸ் நடக்கும். அதனால உங்களுக்கு அந்த 2 ஹவரை நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து படிக்கணும். சரி, அழிக்கிறேன். பி பகுதியை பார்ப்போம். பிக்யூஆர் எனும் 3 நகரங்கள் பிக்கு நேர்கிழக்கே 90 கிலோமீட்டர் தூரத்தில் கியூ இருக்குமாறும். பிக்கு நேர்கிழக்கே கியூ இருக்கு. பி இங்க இருக்குன்னு எடுத்துக்கொள்வோம். நேர்கிழக்கே கியூ இருக்கு. எவ்வளவு தூரம்? 90 கிலோமீட்டர். இது 90 கிலோமீட்டர். கியூவில் இருந்து 45 பகை திசைக்கோளிலும், கியூல இருந்து 45 பகை திசைக்கோள். அப்ப இந்த இடத்துல வடக்கு வரையிலும் 45 பகை இப்படி இருக்கும். இந்த கோணம் 45 திசைக்கோளிலும், கியூவில் இருந்து 45 பகை திசைக்கோளிலும், கியூவில் இருந்து 105 கிலோமீட்டர் தூரத்திலும் ஆறு இருக்கான். அப்ப இது இந்த தூரம் எவ்வளவு? 105 கிலோமீட்டர். இங்கதான் ஆறு இருக்கு. சரிதானே? ரைட். 105 கிலோமீட்டர் ஆறு இருக்குமாறும் உள்ளன. முதலாவது பிக்யூஆர் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு பரும்படி படத்தை வரைக. வரைஞ்சாச்சு. முதலாவது கேள்வி சரி. இப்ப அதுலயே 2வது கேள்வி. ஓர் அளவிடை வரிப்படத்தில் பிக்யூவின் நீளம் 6 சென்டிமீட்டர் எனின் அளவிடை வரிப்படத்தை வரைய பயன்படுத்திய அளவிடையை காண்க. ரைட். பிக்யூவின் நீளம் எவ்வளவு? உண்மையிலே 90 கிலோமீட்டர். சரிதானே? அப்ப 90 கிலோமீட்டர்னா அதை நான் என்னத்துக்கு மாத்தணும்? மீட்டருக்கு மாத்துறேன். அப்ப நான் எத்தனை பெருக்குவேன்? 1000 பெருக்குவேன். ஏன்னா 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். அப்ப 1000 பெருக்குறேன். அடுத்து அதை நான் சென்டிமீட்டருக்கு மாத்தணும். நமக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். அப்ப 100 பெருக்குவேன். இப்ப இது சென்டிமீட்டருக்கு மாறிடுச்சு. சரிதானே? ரைட். அப்ப பாப்போம். இப்ப இது எத்தனை சென்டிமீட்டர்னு பார்ப்போம். அப்ப 90 இங்க 1000, 90 1000 இங்க 100.
அப்ப 90. நமக்கு எத்தனை பூஜ்ஜியம் வருது? 1 2 3 4 5 6 பூஜ்ஜியம் வருது இல்லையா? 1 2 3 பூஜ்ஜியம். அடுத்த 3 பூஜ்ஜியம். சரி, அலகு வளையம், 1000 வளையம், மில்லியன். 9 மில்லியன். 9 மில்லியன் சென்டிமீட்டர்னு வருது இல்லையா? ரைட். அப்ப நாம சென்டிமீட்டருக்கு மாத்திட்டேன். சரியா? இப்ப அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. பிக்யூவின் நீளம் 6 சென்டிமீட்டர்னு காட்டப்பட்டிருக்கான். அப்படின்னா அளவிடை என்ன அளவிடை எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்கிறான். அப்ப நாம இதை 6ஆல பிரிச்சா சரி, 1 சென்டிமீட்டர்ல எவ்வளவு காட்டப்பட்டிருக்குன்னு வந்துடும். இதை 6ஆல பிரிப்போம். எழுதிடுவோம். 1 சென்டிமீட்டரினால் அம்புக்குறின்னு போடுவோம் போதும். அப்ப 9 மில்லியன். அதனை எத்தனையா பிரிக்கணும்? 6ஆல பிரிக்கிறேன். பிரிச்சு விட்டா 1 சென்டிமீட்டரால என்ன காட்டப்பட்டிருக்கு? 1 6 6 மிச்சம் 3 30ல 5 6 30. சரிதானே? 2 3 5 பூஜ்ஜியம். அப்படிதான் 15 லட்சம் இல்லையா? 15 லட்சம். அப்ப என்ன? 1 15 லட்சத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விகிதத்துல 1 சென்டிமீட்டர் 15 லட்சம் சென்டிமீட்டரா காட்டப்பட்டிருக்கு இல்லையா? ரைட், ஓகே. அடுத்த வினா. PRQ 20 பாகை. PRQ 20 பாகை எனின் ஆறிலிருந்து P-ன் திசைக்கோள் காண்க. பாருங்க, நான் இணைக்கிறேன். இதுதான் PRQ. இந்த கோணம் 20 பாகைன்னு சொல்றான். அது 20 பாகைன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னு சொன்னா கேக்குற கேள்வி, ஆறிலிருந்து P-ன் திசைக்கோள். ஆறிலிருந்து P-ன் திசைக்கோள்ங்கிறது என்ன? முதல்ல அந்த இடத்துல என்ன வரையணும்? வடக்கு வரையணும். இந்த வடக்குல இருந்து இந்த அளவு கோணத்தை தான் கேட்கணும். ஆறிலிருந்து P-ன் திசைக்கோள். சோ 6ல இருந்து P-ங்கிற புள்ளி இணைக்கப்பட்ட வரைக்கும் நான் அந்த வலஞ்சுழியா வரணும் இல்லையா? வந்துட்டு இப்ப அந்த கோணத்தை கண்டுபிடிக்க எனக்கு இந்த கோணம் தெரிஞ்சா போதும். அதை கண்டுபிடிக்கலுமா? இது 45 பாகை அப்படின்னா எனக்கு இந்த கோணம் தெரியும். பாருங்க, ரெட்ல மார்க் பண்றேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கோணம், இதுவும் வடக்கு இதுவும் வடக்கு, ரெண்டுமே சமாந்தரம். இது 45ன்னு சொன்னா இது 135. எது 135? இந்த அளவு 135. சரிதானே? அப்ப மிச்சமா இருக்கிறது தான் இந்த கோணம். அப்ப 360ல 135 கழிச்சா சரி, எனக்கு என்ன கிடைச்சிடும்? திசைக்கோள் கிடைச்சிடும். சோ இந்த கோணம் எவ்வளவுன்னு கிடைச்சிடும். அப்ப மூணாவது கேள்வி, 360ல இருந்து நான் கழிக்கணும் 135. 10ல இருந்து 5 கழிச்சா 5. இங்க 5ல இருந்து 3 கழிச்சா 2. 3ல இருந்து 1 கழிச்சா 2. 225. சரிதானே? 225 பாகை. முடிஞ்சு இல்லையா எல்லா வினாக்களும்? ஆகவே இது 225 பாகை. ரைட். இது 2012 B பார்ட். ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க.